ஹாய் வணக்கம் மக்களே! கோவக்காய் பொரியல். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ருசி உங்களுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. வாங்க நம்ம செய்முறைக்கு போலாமா? இந்த கோவக்கா பொரியலுக்கு தேவையானது, நான் பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ கோவக்கா வாங்கி வச்சிருக்கேங்க. இந்த 1/2 கிலோ கோவக்காவுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கிறோம் என்பதை நான் சொல்றேன். கோவக்கா நீங்க வாரத்தில 3 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, சுகர் உங்க பக்கமே எட்டி பார்க்காதுன்னு நான் சொல்றேங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காய்ங்க. இதே மாரி பாவக்காவும் தான். இதே மாரி அதலக்கான்னு ஒண்ணு இருக்குங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கோவக்கா பொரியலுக்கு தேவையான தக்காளி 4 எடுத்துக்கிறோம். 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறோம். 3 பல்லு பூண்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இதில இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேங்க. பூண்டு இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்க எந்த உணவு சமைச்சாலும் அதில பூண்டு சேர்த்துக்கிட்டே வாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கோம். 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, 3 ஸ்பூன் தனி மிளகா பொடி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கோவக்கா நான் நறுக்கி வச்சிருக்கேங்க. இந்த மாரி நீங்க நறுக்கலாம். இல்ல அப்புட்னா நீங்க ரவுண்டா நறுக்கலாம். கோவக்கா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாரி நீங்க நறுக்கிக்கங்க. இந்த கோவக்கா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்ப பார்த்தீங்கன்னா, கோவக்கா நான் இந்த மாரி நான் நறுக்கி வச்சுட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, 4 தக்காளிய பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். 3 வெங்காயத்த சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கோம். 3 வெள்ளப்பூட அழகா ஸ்லைஸா வெட்டி வச்சிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, கோவக்காய் செய்முறைக்கான இந்த அட்டவணை நான் குடுத்துருக்கேங்க உங்களுக்கு. 1/2 கிலோ கோவக்காய்க்கு என்னென்ன சேர்த்தா நம்ம சொல்ற ருசி வரும்ன்றத, இவ்வளவு தெளிவா நாங்க பார்த்து பார்த்து இந்த அட்டவணைய தயார் பண்ணி குடுத்துருக்கோம். இந்த செய்முறை பிரகாரம் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ருசி வேற லெவல்ல இருக்குங்க. இதில பார்த்தீங்கன்னா, கோவக்கா நீங்க நீள்வட்டுல கட் பண்ணிக்கலாம். இல்லன்னா ரவுண்ட் வட்ல கட் பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு அளவா சேர்த்துக்கங்க. தேவையான அளவு தண்ணி 1 கிளாஸ் சேர்த்தாலே போதும். ஏன்னா நான் 1 கிளாஸ் தான் சேர்த்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டி காய்ஞ்சிருச்சு. இப்ப செக்குல ஆட்டுன சுத்தமான நல்லெண்ணெய் நான் 4 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனேவும் நம்ம பார்த்தீங்கன்னா, பூண்டு நம்ம சேர்க்கிறோம். பூண்டு ஏன் சேர்க்கிறோம்னா, நல்லா வதங்கிக்கிறட்டும். ஏன்னா, நம்மளுடைய செய்முறை பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்ப நான் ஒவ்வொரு பொருளா ஆட் பண்ணும்போது நீங்களே தெரியும். உங்களுக்கே புரிஞ்சுக்கிருவீங்க. இந்த மாரி சேர்த்தா தான் நம்ம சொல்ற ருசி கிடைக்கும். அதே மாரி பூண்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப பூண்டு நல்லா வதங்கி வருது. உங்களுக்கே தெரியும். நல்லா வதங்கி வருது பூண்டு. நல்லா கிண்டிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்த சேர்க்கிறோம். எப்பவுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே கடுகு போடுவாங்க. நம்ம அப்படி போடலங்க. நல்லா வதங்கக்கூடிய பொருட்கள் என்னென்னமோ அதெல்லாம் நம்ம முன்னாடி சேர்த்துக்குருவோம். ஏன்னா, இப்ப கடுகு முன்னாடி போட்டோம்னா, வெங்காயம்லாம் வதங்கும்போது கடுகு நல்லா உங்களுக்கு கருகிரும். அப்படி கருக விடாம இருக்கிறனால தான் நம்ம இப்படி சேர்க்கிறோம். பூண்டு சேர்த்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்குது. வெங்காயம் நல்லா ஒரு 3/4 பதத்தில வதங்கி வரும்போது, அடுத்து நம்ம பொருள் பார்த்தீங்கன்னா, தக்காளி சேர்க்கிறோம். தக்காளி இப்ப நம்ம என்னென்ன முக்கியமா வதக்கணுமோ அத பூரா நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளி சேர்க்கிறோம். தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நீங்க கிண்டிக்கலாம். இப்ப தான் நான் கடுகே சேர்க்கிறேன். உங்களுக்கே தெரியும். இப்ப கடுகு அந்த எண்ணெயில அப்படியே லைட்டா பொரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாரி 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்க்கிறோம். சின்ன சீரகமும் நல்லா இது வேகும்போது அதுவும் நல்லா நார்மலா வெந்திருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டுருக்கோம். நல்லா வதங்கட்டும். இப்ப நம்ம கடைசியா நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம். இந்த கடுகு, இந்த சின்ன சீரகம், கருவேப்பிலை எல்லாமே முதலே சேர்ப்பாங்க. நம்ம அப்படி சேர்க்க மாட்டோம். ஏன்னா, ரொம்ப கருகிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கருகி கருவேப்பிலை இருக்கிறதே தெரியாம போயிரும். அதனால தான் நம்ம பின்னாடி சேர்க்கிறோம். வேக வேண்டிய பொருள்லாம் சேர்த்துக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கோவக்கா ஆட் பண்ணிட்டோம். கோவக்கா ஆட் பண்ணி, அது கூட என்னென்ன பொருள் சொல்லியிருக்கோமோ, அந்த பொருள் எல்லாமே சேர்த்துட்டோம். 1 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கோம். நல்லா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்குது. இந்த மாரி கொதிக்க விடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சாலே போதும். அந்த தண்ணிலாம் வத்திரும். வத்தி உங்களுக்கு கோவக்கா ரொம்ப வேக விடாதீங்க. ஒரு 3/4 வேக்காட்ல கோவக்கா அதிகமா உங்களுக்கு எப்படி வச்சாலும் அந்த நறுச்சு நறுச்சுன்னு தான் அந்த அந்த மாரி தான் இருக்கும். ஆனா, நீங்க நல்லா அந்த 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு சரி இன்னும் நல்லா வெந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா, 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நீங்க ஊத்திக்கலாம். ஊத்தி கோவக்கா நல்லா வேக விட்டு கூட இறக்கலாம். நம்ம சொல்ற பதம்
அந்த மாதிரி வரணும்னா இந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிற செய்முறையில் செஞ்சுக்கோங்க. நம்ம சொல்கிற லெவல் ருசி வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய சமையல் வீடியோ முழு செய்முறையோடு உங்களுக்கு வந்து நாங்கள் அட்டவணையோடு கொடுக்குறோம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவக்காய் வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ பார்த்தாலே நமக்கு வந்து அப்படியே சாப்பிடணும் போல் தோணுது. அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கோவக்காய் செஞ்சுருக்கோம். பார்த்தாலே தெரியும் கோவக்காய் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்கள் செய்முறையில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை நம்ம சேனல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து வாரத்தில் 3 வீடியோக்கள் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் ரிலீஸ் பண்ணும் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் செல்லில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். KG Media 7 Village Kitchen உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.